அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம கடைசி ஆயுதம் டெஸ்ட் 2க்கான மேக்ஸ் ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆர்எஸ் சரவணன் புத்தகத்திலிருந்து மட்டுமே 25 கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு. சிம்பிளிபிகேஷன் தொடர்பான 25 சம்முக்கான விளக்கங்களுடைய விடைகளை பார்த்துருவோம். இப்பதான் நீங்க முதல்ல நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன், அதிலையும் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சம்முக்குள்ள போகிறோம். 1 divided by 1 into 2 into 3, அதாவது புள்ளி வச்சிருக்காங்கல்ல, அது பெருக்கல்னு அர்த்தம். பிளஸ் 1 divided by 2 into 3 into 4 பிளஸ் 1 divided by 3 into 4 into 5 பிளஸ் 1 divided by 4 into 5 into 6 என்பதற்கு சமமானது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த கேள்வி அப்படி மேல வாங்க. டிஎன்பிஎஸ்சியோடைய பிஒய்க்யூல கேட்கப்பட்ட சம்பா. டிஎன்பிஎஸ்சியோடைய பிஒய்க்யூல கேட்கப்பட்ட சம் தெரியுதுங்களா பாருங்க. 1 divided by 1:2:3. ஓகே, இதே சம் அப்படியே ஜூம் அவுட் பண்றேன், அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. 216வது சம்மா ஆர்எஸ் அகர்வால் கொடுத்திருப்பாங்க. 216வது சம்மா 1 divided by 1:2:3 அதேதான். பிளஸ் 1 divided by 2, அது புள்ளியில மல்டிபிளிகேஷன். 2 into 3 into 4 பிளஸ் 1 divided by 3 into 4 into 5 பிளஸ் 1 divided by 4 into 5 into 6. இது ஆர்எஸ் அகர்வால் கேட்கப்பட்ட சம்பா. டிஎன்பிசிக்கு இந்த கேள்வி எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால்ல சிம்பிளிபிகேஷன் தலைப்பில் இருக்கக்கூடிய 216வது சம் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. கீழே ஒரு சம் இருக்கு பாத்தீங்களா, 217. இந்த சமையும் டிஎன்பிஎஸ்சி கேட்டு வச்சிருக்காங்க. சரி, ஓகே, இது எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்றத நான் விளக்கமா இங்க கொடுத்துறேன். ஓகேங்களா, ஆர்எஸ் அகர்வால்ல வேற மாதிரி சால்வ் பண்ணிருப்பாங்க, நான் உங்களுக்கு அழகா கவர் பண்ணி கொடுக்குறேன். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சால்வ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம் எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இது 2 ஆங்கிள் அப்ரோச் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் மெத்தட் எடுத்து 120 வச்சு எல்சிஎம் எடுப்பாங்க. ஓகேங்களா, 6 5 30 × 30 × 120 வச்சு சால்வ் பண்ணுவாங்க. பட் அப்படி போக வேண்டாம், நம்ம அப்படி போனால் டைம் ஆகும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த மாதிரி பேட்டர்ல வந்த எந்த ஒரு சீரீஸ் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பேட்டர்ல இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4.5.6 நிக்குது, அது மல்டிபிளிகேஷன். அதுக்கு மேல போனாலும் சரி, அதாவது அதுக்கு மேல எப்படி வரும் உங்களுக்கு, அதுக்கு அடுத்த செட்டு, இதுக்கு அடுத்த செட்டு கொடுத்தாலும் சரி, அதுக்கு அடுத்த செட்டு கொடுத்தாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி, நான் சொல்ற ஃபார்மேட்ல போடுங்க, ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஓகேங்களா, ஃபார்முலா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 divided by 4 எழுதிக்கிங்கம்மா. 1 divided by 4 a into d divided by b into c. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 4 தான் நீங்க ஏன்னு எடுத்துக்கணும், 5 பின்னு எடுத்துக்கணும், 6 சின்னு எடுத்துக்கணும். இது ஆர்எஸ் அகர்வால்ல இருக்கக்கூடிய சமுதாயமா, இதை எடுத்துக்கிறீங்க. இப்ப இதை அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுங்க. 1 divided by 4, அது மல்டிபிளிகேஷன் தான், பிராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ ஏவோட மதிப்பு 4, டியோட மதிப்பு சார் இங்க டியோட மதிப்பு இல்லையே சார் அப்படின்னு கேட்பீங்க. நீங்க ஒரு நம்பர் எடுத்துக்கணும், அடுத்த நம்பர் எடுத்துக்கணும். 6க்கு அடுத்த நம்பர் என்ன, 7, அதுதான் நீங்க டியா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஏக்கு 4 போட்டாச்சு, டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 டிவைட் பை பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 அண்ட் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 இப்படி போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா, போட்டு முடிச்சுட்டு இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிடுங்க. 1 divided by 4 பெருக்கல், இது நம்ம நார்மலா இது பெருக்காம நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிச்சிடுவோம். அடிச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணா நமக்கு ஈஸி. எப்போ மோஸ்டா பெருக்கிடாதீங்க, பெருக்கிறதுக்கு முன்னாடி அடிக்க முயற்சி பண்ணுங்க. இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சா, கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப மேல 7 இருக்கு, கீழே என்ன இருக்கு, நமக்கு 5 6 இருக்கு, 5 30மா. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 7 divided by 30 இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு ஏ. நல்லா ஆப்ஷன் பாருங்களேன், 7 divided by 30, 11 divided by 30, 13 divided by 30, 17 divided by 30. ஸோ ஆப்ஷன் பாத்துங்க, இதேதான், இதே ஆப்ஷன் சிமிலரா வைக்கிற ஆப்ஷன் பாருங்க. ஆர்எஸ் அகர்வால் அப்படி கேட்டிருப்பாங்க. 7 by 30, 11 by 30, 13 by 30, 17 by 30. இதே கொஸ்டின் தான் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதே ஆப்ஷன் பாருங்க, 7 by 30, 11 by 30, 13 by 30, 17 by 30. ஏன் வந்து ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துக்கு நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, கொஸ்டின் அப்படியே மாறாம கேட்பாங்க. சோ கொஸ்டின் மாத்தாம கேட்பாங்க, ஆப்ஷன் மாத்தாம கேட்பாங்க. சோ அதுக்கு தான் இந்த ப்ரூஃப் காட்டுறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நமக்கான ஆன்சர் இதுதான். சோ கொஞ்சம் திரும்ப எடுத்து பாருங்க, கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, சோ நம்ம அடுத்த சம்முக்கு போயிடுவோம். அடுத்த சம் பாருங்கம்மா, இது ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி தான் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 divided by, இது டிஎன்பிசி கொஸ்டின். நல்லா பாத்துங்க, இது டிஎன்பிசியில கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா, இந்த டிஎன்பிசியில கேட்கப்பட்ட கேள்வி ஆப்ஷன்ஸ்லாம் பாத்துக்கோங்க. அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கீழே வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இது ஆர்எஸ் அகர்வால் புத்தகம். ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல 171வது சம்மா அந்த கொஸ்டின் இருக்கு. டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின் ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல 171வது சம்மா இருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஆன்சர் பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஆன்சர் பார்த்துட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஏன்னா இது
டிஎன்பிசியில நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க டிஎன்பிசி டிஃபரெண்டா சம் கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. எல்லாமே ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல மட்டும் தான் கேட்பாங்கம்மா. பள்ளி பாட புத்தகத்துல கேட்பாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா நல்லா புரிஞ்சுக்கிங்க, பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே ஆர்எஸ்ஆர்எல் புக்ல கவர் ஆயிருக்கு. ஆனா ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருக்கிற எல்லா சம்மே பள்ளி பாட புத்தகத்துல இல்ல. அதுதான் உண்மை. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துறேன். ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துறேன். ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்த பிறகு ஷார்ட்கட்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இந்த சம் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் எடுத்துக்கோ. ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த கீழே ஒரு செட் இருக்கு பாத்தீங்களா? இந்த கீழே ஒரு செட்டு, இந்த செட் இருக்கு பாத்தீங்களா? இந்த செட் நீங்க என்ன பண்ணுன்னா எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கங்கம்மா. எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்போ எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 வரும். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது எப்படி வரணும்? நமக்கு ஆல்ரெடி இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஓகேங்களா? எக்ஸ் இங்க எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். இந்த எக்ஸ் இந்த இடத்துல கிராஸ் கொண்டு போயிட்டா நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு வரப்போகுது. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸா வரும். கரெக்டுங்களா? இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1 வரும். ஸோ ஈக்குவல் டு 0 ஃபினிஷிங் பண்ணி ஆன்சரை முடிக்கிறீங்க. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் நமக்கு டெல்லி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து நமக்கு டெல்லி. ஸோ ஆர்எஸ்ஆர்எல் செக் பண்ணிடுவோமா? ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இந்த பாருங்க ஆன்சர் பாருங்க, டெல்லி. அவங்களும் பாருங்க கரெக்டா இன்ஃபினிட்டி 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் இன்ஃபினிட்டி மாடல் தான் ஆன்சர் லாஸ்ட்ல முடிச்சிருக்காங்க. ஸோ அது இந்த பிஒய்க்யூ இந்த டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல 171 சம்மா இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், டெஸ்ட்ல வச்சிருக்கேன். அந்த சம்ம தான் வச்சிருக்கேன். ஆன்சர் வந்து இதுக்கு இதுதான். சரிங்க குரு சார், இது ஓகே. இதுக்கு ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னா, இந்த ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல இந்த மாதிரி 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரே சம் இந்த சம் மட்டும் தான் இருக்கு. வேற எந்த சம்மே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், வேற எந்த சம்மே கிடையாது. கலர் மாத்திரம் கிரீன்ல வைக்கிற பாருங்க. இப்போ இந்த பிளஸ்ல இங்க பிளஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி பிளஸ் பிளஸ்ஸா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஆன்சர்ல மைனஸ் வரக்கூடிய ஆன்சரை சூஸ் பண்ணிடுங்க. மைனஸ் வரக்கூடிய ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? டன். புரியுதா? சோ 2ஆம் சம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பாருங்க, அடுத்த சம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் நான் ஆர்எஸ்ஆர் டார்கெட் பண்ணி தான் கொஸ்டின் டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோ த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. ஹையஸ்ட் பர்சன்டேஜ், அதாவது இந்த கலர் எடுத்துப்போம். ரெட். ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. இங்கே சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த சம் டிஎன்பிசி பிஒய்க்யூமா ஃபர்ஸ்ட் ஷோ பண்றது டிஎன்பிசி பிஒய்க்யூ. ரெண்டாவது பாருங்க, இந்த சம் எங்க இருக்கு அப்படின்னா ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல 56வது சம்மா கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல உங்களுக்கு 56வது சம்மா இருக்கு. ஓகேங்களா? வித் ஆப்ஷன் கூட பாருங்கம்மா, ஆப்ஷன் கூட ஷோ பண்ற பாருங்க. அங்க வந்து மேல 300 இருக்கு, கீழே 400 இருக்கு, கிட்ட நியர்பை. ஸோ 300 400 ஆன்சர் பாருங்க. 425 500 இங்க பாருங்க, 425 500. அதே 750 700. ஓகே சார், 570, அதாவது 570 பிளஸ் வந்து 700. இங்க 480 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 660. அப்படியே இருக்க பாருங்க, டிஃபரன்ஸ் பாத்துக்கிட்டீங்களா? சரி, இது வந்து ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருந்தா எடுத்திருக்காங்க. டிஎன்பிசி இந்த கொஸ்டின் எங்க எடுத்திருக்காங்கன்னா ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல எடுத்திருக்காங்க, தெரிஞ்சு போச்சு. சரி, நம்ம இப்ப நான் அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு எடுத்து வச்சிருந்தேன். ஆர்எஸ்ஆர்எல் புக் தான் நான் எடுத்திருந்தது. நீங்க நினைச்சுப்பீங்க சார் வந்து பிஒய்க்யூ எடுத்திருக்கிறேன். பிஒய்க்யூ எடுக்கலாமா? நான் ஆர்எஸ்ஆர்எல் புக்ல தான் சம் எடுத்திருக்கேன். பிஒய்க்யூ ஆர்எஸ்ஆர்எல் சம் தான். ஓகேங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்க. ஆனா எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க டிஎன்பிசி ஒவ்வொரு வருஷம் புது புது சம்மா கேட்பாங்க, புது சம்மா. நீங்க பிஒய்க்யூ பிராக்டிஸ் பண்றீங்க நிறைய பேர். அப்படி பண்ணாம நீங்க ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருக்கக்கூடிய அந்த மாடல்ஸை கவர் பண்ணிட்டீங்கன்னாவே எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். சோ அந்த மாதிரி பயிற்சி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த சம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. உயர்ந்த சதவீதம் கேட்கறாங்க. உயர்ந்த சதவீதம் கேட்கறாங்க. இதுல எதுடைய இப்ப ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்கம்மா. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப இங்க 300 இருக்கு, இங்க 500 இருக்கு. ரவுண்டா ஞாபகம் வச்சுக்கலாமா? 300 நல்லா பாருங்க, 300 இருக்கு, கீழே 500 இருக்கு. ஓகேங்களா? 500. இங்க 400 இருக்கு, கீழே 500 இருக்கு. நான் ரவுண்டா எடுத்துக்கிறேன். ரவுண்டா இங்க 500 இருக்கு, கீழே 700 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்க 400 இருக்கு, கீழே 600 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, ரவுண்டா எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, எவ்வளவு வருது? 200. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் 200. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 100. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 200. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 200. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுக்கும்போது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குதோ, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் கம்மியா இருக்குதோ அதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து பாம்பே தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இப்படிதான் நீங்க இந்த சம்ல அப்ரோச் பண்ண. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க எழுதிட்டு பாருங்க, டிஃபரன்ஸ் லோவா இருக்கிற சம்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் வந்து பாம்பே தான். ஓகேங்களா? பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா போடலாம்ப்பா. சம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க இந்த சம் சிம்பிளிஃபை. டிஎன்பிசி பிஒய்க்யூமா, டிஎன்பிசி பிஒய்க்யூ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க.
893. இந்த சம் நல்லா பாத்தீங்க. 893. வேற என்ன நம்பர் இருக்குது? 786. இந்த ரெண்டு நம்பர் வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா பாத்துக்கங்க, ஷோ பண்ணிட்டேன். அப்படி வாங்க இந்த சம் பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 சர்வல்ல எடுத்துக்காட்டு, நல்லா பாருங்க, எடுத்துக்காட்டு 12வது சம். இந்த கொஸ்டின் அப்படி இருக்கு பாருங்க. 12வது சம் 893 பிளஸ் 786 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 மைனஸ் 786 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 893 இன்ட்டு 786. ஸோ கொஸ்டின் எங்கிருந்து கேட்கறாங்கன்றதை தான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்றேன். ஓகேங்களா? மேக்ஸ் எப்படி படிக்கணும்ன்றதை நான் சொல்றேன். ஸோ நீங்க நிறைய படிங்க, நான் வேணாம்னு சொல்ல, ஆனா நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ 6வது சர்வால் சம், 6வது சர்வால் எடுத்துக்காட்டு சுருக்குக 12வது சம் கேட்டு வச்சிருக்காங்க, பயிற்சி எடுத்துக்காட்டு. ஸோ பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டைல சால்வ் பண்ணிடுவோமா? ஓகே, இங்க பாருங்க, இதை நம்ம ஸ்டைல சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? பாருங்க, இப்போ இதை நீங்க மேல இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கோங்க, ஏ. இத பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா டிஃபரெண்டா இருக்குல்ல, இது ஏ, இது பின்னு எடுத்துக்கங்க, இது ஏ, இது பின்னு எடுத்துக்கங்க. ஓகே, சால்வ் பண்ணிடுமா? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. இப்படிதான் இந்த ஃபார்மெட் வருது. நான் ரொம்ப ஷார்ட் கட்டா சொல்லி கொடுத்துறேன் பாருங்க, ரொம்ப ஈஸியா. கீழே 2 நம்பர் தானே வருது. கீழே 2 நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 4. கீழே 4 நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 2. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. இது ஷார்ட் கட்மா, இது ஷார்ட் கட்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கீழே 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 4. கீழே 4 நம்பர் இருந்துச்சுன்னா ஆன்சர் 2. இதை தாண்டி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப கீழே 2 நம்பர் தான் வந்திருக்கு, அப்ப ஆன்சர் நமக்கு 4 இருக்கும். நீங்க பாத்துக்கங்க. சோ இது ஷார்ட் கட்ல டக்குன்னு போட்டு போயிடலாம். இவங்க எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க மேல அப்படி லைட்டா ஒரு ஷோ ஆகும் பாருங்க. a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன அப்படின்னா 4ab அப்படின்றத ஃபார்முலா. 4ab அப்படின்றத ஒரு ஃபார்முலாவா இருக்கும். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவே 4ab. டிவைடட்ல உங்களுக்கு ஏபின்னு வருது. இந்த ஏபி கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 மட்டும் தான் நிற்கும். நீ எப்படி சால்வ் பண்ணாலுமே சரி 4 தான் ஆன்சரா வரும். அதனாலதான் நான் சொல்லிடுறேன், கீழே 2 நம்பர் 1 2 நம்பர் இருந்துச்சுன்னா கண்ண மூடிட்டு ஆன்சர் என்ன பண்ணிக்கோ, 4ன்னு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? 6வது சர்வால் சம் தான். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம், இந்த சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 87வது சம். இது அப்படியே பாருங்க. 3x/7 into 2y/5 2y/5 into 2y/5 is equal to 10. இந்த சம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சம் எங்கிருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். இந்த சம் பார்த்துக்கங்க. ஆன்சர் வந்து 4:4,4. இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா 6வது சர்வால் புத்தகத்துல உங்களுக்கு 48வது சம்ம கேட்டிருக்காங்க. 48வது சம் சிம்பிளிபிகேஷன்ல 48வது சம் தான் இந்த சம். நல்லா பாருங்கம்மா, இங்கே 10 இருக்கா, இங்கே பாருங்க. நீங்க டிஎன்பிசி கொஸ்டின்ல பாருங்க, இங்கேயே 10 கொடுத்துருப்பாங்க. தெரியுதா? 10 இருக்கும். சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா 6வது சர்வால் புக்ல இருக்கக்கூடிய சம்ஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வைப்பாங்க. மேக்ஸ் அப்படிதான். ஓகேங்களா? சோ மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நான் எப்பவுமே மேக்ஸ் பார்த்து நான் பயந்தது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஓகே, சில பேர் வந்து பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப ஈஸி. சரி, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நம்ம ஸ்டைல சால்வ் பண்ணிடுவோம் அந்த சம்மு. ஸோ இந்த சம்ம பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ஆப்ஷன் மெத்தட் இருந்து போயிடுங்கம்மா, கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாடலுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் மெத்தட் எடுங்க. ஸோ ஆப்ஷன் மெத்தட் எடுக்கிறீங்க. ஆப்ஷன் 4 எடுக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ பாருங்க, 3 இந்த இடத்துல எக்ஸ் டிவைட் பை 7 பெருக்கல் 2 y டிவைட் பை 5 ஈக்குவல் டு 10 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு 4ன்ட்டோம், எக்ஸுக்கு 4 ஒய்க்கு 4 அப்ளை பண்றீங்க. ஸோ 3 4/7 அப்படின்னு சால்வ் பண்ணிக்கலாம். பெருக்கல் 2 4/5 அப்படின்னு பெருக்கிக்கிறோம் ஈக்குவல் டு 10. இது நம்ம சால்வ் பண்ணா இது ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் வச்சுதான் போன சம். ஓகேங்களா? ஸோ 3 இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 3 21 பிளஸ் ஒரு 4 கூட்டும் போது 25 ஆயிடும். 25 டிவைடட் பை 7 பெருக்கல் 2 5 10 10 பிளஸ் 4 14. ஓகேங்களா? மேக்ஸ் பேசிக்கா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுற மாதிரி இருக்கும், பாத்துக்குங்க. ஈக்குவல் டு 10. இப்ப பாருங்க, இந்த 7 2 டைம்ஸ் அடிக்கலாமா, இந்த 5 5 டைம்ஸ் அடிக்கலாமா, 2 5 10. அப்போ நமக்கு 10 ஈக்குவல் டு 10ன்னு வந்துருச்சு. ஸோ 10 ஈக்குவல் பண்ணதால ஆன்சர் வந்து நமக்கு டெல்லி தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சால்வ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. இந்த சம் பாருங்க, டிஎன்பிசி பிஒக்யூ. ஓகேங்களா? நான் பிஒக்யூ ஏன் நான் பிஒக்யூஸ் காட்டுறேன்னா அந்த பிஒக்யூ எங்கிருந்து எடுத்திருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே ஒரு கிளியர் கட் வந்துடும்.
நல்லா பாருங்கம்மா. 9 லாஸ்ட்ல 4 முடியுது. 9 8 8 7 7 6 6 5 5 4 அப்படி போயிட்டே இருக்கு. சோ இந்த சம் டிஎன்பிசி எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா RS அகர்வால்ல 124 சம்முக்கு எடுத்திருக்காங்க. 124 சம் RS அகர்வால் புத்தகத்துல 124 சம் எடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க. இந்த 9 8 8 7 7 6 6 5 5 4 4 தான் முடியுது. ஓகேங்களா. இந்த சம்முடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இப்ப நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இதை நம்ம மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க சம்ம. அதாவது என்னன்னா, இப்ப இங்க பாருங்க, கடைசி இந்த ஒரு செட்டு மட்டும் எடுத்துக்கோங்கம்மா. அந்த ஒரு செட்டு மட்டும் எடுத்துங்க. 1 டிவைடட் பை √9 மைனஸ் √8 இந்த ஒரு செட்டு மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேவா. இப்ப இந்த நடுவுல என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. மைனஸ்னா நீங்க பிளஸ்ஸா கன்சிடர் பண்ணிக்கணும். என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்? பிளஸ் சிம்பிளை கன்சிடர் பண்ணிக்கணும். மைனஸ்னா நீங்க என்ன சிம்பிளை கன்சிடர் பண்ணிக்கணும்? பிளஸ் சிம்பிளை கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய இந்த √9ஐயும் இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த √4ஐ மட்டும் எடுத்துக்கிறீங்க. √9 √4 இது ரெண்டுத்தையும் எடுத்து இந்த பிளஸ் சிம்பிள உள்ள ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர். இப்போ இது ரூட் விட்டு வெளியே எடுத்து என்ன வரும்? அப்போ 9 ரூட் விட்டு வெளியே எடுத்தா நமக்கு 3ன்னு வரும். பிளஸ் 4 ரூட் விட்டு வெளியே எடுத்தா 2ன்னு வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 5ன்னு வரும். ஆன்சர் பாருங்க 5. டெல்லி சார் ரைட் ஆன்சர். ஸோ இங்க பாருங்க, RS அகர்வால் புத்தகத்துல பாருங்க, ஆன்சர் வந்து 5 தான். அங்கேயும் ஆன்சர் வந்து 5 தான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சிம்பிளா சால்வ் பண்ணிருக்கேன் பாருங்க. தெரியுதுங்களா? ஓகே. இது வந்து டிஎன்பிசியில கேட்கறாங்க. இப்படிதான் கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. ஓகேங்களா. சோ நீங்க அதை பற்றி ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்க. நான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்தது எல்லாமே RS அகர்வால் புத்தகம் தான்ப்பா. வெளியே இருந்து இது கொண்டு வரல. சோ இந்த சம் பாருங்க. சம் பாத்தீங்கன்னா 7 8 9 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 211 அதாவது 211 இந்த ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. ஓகே. இது வந்து பார்த்தா PYQ. ஓகேங்களா. இந்த சம் எங்க இருக்கு அப்படின்னா RS அகர்வால் புத்தகத்துல எடுத்துக்காட்டு 11 கொடுத்திருக்காங்கம்மா. எடுத்துக்காட்டு 11 இந்த சம் இருக்கு. RS அகர்வால் புத்தகத்துல எடுத்துக்காட்டு சம் இந்த சம் இங்க பாருங்க. இங்கே கூட முடிச்சு விட்டுறலாம். இந்த சம் ரொம்ப ஈஸி தான். அதாவது என்னன்னா இங்க பாருங்களேன், இந்த ஃபார்முலால அது கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா a³ + b³ டிவைட் பை a² மைனஸ் AB + b² அப்படின்ற அந்த பேட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. சரி, இதை நம்ம இந்த சம் நான் பார்த்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யோசிக்க மாட்டேன். இந்த சம் பார்த்த உடனே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சரா போட்டுரும். நடுவில் இருக்கு பாத்தீங்களா 7 8 9 2 1 1 இது ரெண்டு ஆட் பண்ணா 0 இங்க 1 0 இங்க 1 ஸோ 10 ஆட் பண்ணி 1000 அப்படின்னு ஆன்சர் போட்டுருவேன். ஓகேங்களா. பட் இது போறதுக்கு முன்னாடி இது என்ன ஃபார்முலால இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது a³ + b³ டிவைடட் பை a² மைனஸ் AB பிளஸ் b² இந்த ஃபார்மேட்ல அது இருக்கு. ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்ல அது கொடுத்துருக்காங்க. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ இந்த ஆன்சர் அழிச்சிடுறேன். ஸோ இது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது a³ + b² பிரிச்சு எழுதும்போது a + b a² மைனஸ் AB பிளஸ் b² டிவைடட் பை a² மைனஸ் AB பிளஸ் b². இப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது மட்டும் தான் நிற்கும். அதனால தான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன், இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சம் பார்த்த உடனே RS அகர்வால் சம் தானே, டக்குன்னு பார்த்த உடனே இந்த பேட்டர்ன் பார்த்த உடனே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 789 பிளஸ் 211 கூட்டினா ஆன்சர் அப்படின்னு டக்குன்னு போட்டுருக்கலாம். ஓகேவா. சரி, ஓகே. அடுத்து பாருங்க இந்த சம் பாத்துக்க RS அகர்வால் புத்தகத்துல எடுக்கப்பட்டிருக்கு. டிஎன்பிசி கொஸ்டின் தான். இங்க பாத்துக்கங்கம்மா. 46 சம். ஓகேங்களா. 46 சம். இதுக்கப்புறம் நான் PYQ வைக்கல, நம்ம RS அகர்வால் புத்தகம் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ 46 சம் ரூட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 18,225 கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இந்த சம் தான் நம்ம எடுத்திருக்கோம் RS அகர்வால்ல இருந்து. ஆன்சர் வந்து இதுக்கு 14.9985 தான் ஆன்சர். ஓகேங்களா. இந்த சம் தான் நம்ம எடுத்திருக்கோம் RS அகர்வால் புத்தகத்துல இருந்து. சரி, இது எப்படி சார் சால்வ் பண்றதுன்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஓகேங்களா. எப்படி சால்வ் பண்ண சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சம் இப்படி கொடுத்திருக்காங்க. ரூட் ஆஃப் 18,225 இதோட மதிப்பு 135 சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல 2 ஸ்தான புள்ளி வச்சிருக்காங்க. 2 ஸ்தான புள்ளி வச்சிருந்தாங்கன்னா நீங்க ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சா போதும். இங்க 4 ஸ்தான தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. 4 ஸ்தான தள்ளி புள்ளி வச்சிருந்தாங்கன்னா நீங்க 2 ஸ்தான தள்ளி புள்ளி வச்சா போதும். இங்க
6 ஸ்தானத்தில் புள்ளி வச்சிருக்காங்க. 6 ஸ்தானத்தில் புள்ளி வச்சிருந்தாலும் நீங்க 3 ஸ்தானத்தில் புள்ளி வச்சா போதும். இங்க 8 ஸ்தான புள்ளி வச்சிருக்காங்க. 8 ஸ்தான புள்ளி வச்சிருந்தாலும் நீங்க 4 ஸ்தானத்தில் புள்ளி வச்சா போதும். எதுல? இதுல இந்த டேட்டால வச்சா போதும். ஓகேங்களா? சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணிடுவோம். பாருங்கம்மா, அதாவது என்னன்னா இப்போ இந்த 135 இருக்கு பாத்தீங்களா, இதை சால்வ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ரூட் ஆஃப் 182.25 கொடுத்து 2 ஸ்தானத்தில் புள்ளி வச்சிருக்காங்க. இதுதான் சிமிலரா, இதுதான் இந்த நம்பர் தான் 135. இங்க 2 ஸ்தானத்தில் புள்ளி வச்சிருக்காங்களா, அப்ப நீங்க என்ன பண்ண, ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். ஸோ 1 புள்ளி வச்சுக்கலாம். 1.35 இப்படி எடுத்துக்கிறேன். ரெண்டாவது செட் இது முடிஞ்சிச்சா? அடுத்து பாருங்க, இங்க பாருங்க 4 ஸ்தானத்தில் புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க 2 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். இப்ப இதுல 2 ஸ்தானம் அப்படின்னா இங்க புள்ளி வரும். கரெக்டுங்களா? சாரி ஃபர்ஸ்ட் மாத்தி போட்டோம். இருங்க, ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? அப்போ 13.5 அப்படின்னு வரும். ரெண்டாவதுக்கு தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 புள்ளி, புள்ளி ஸ்ட்ரைட்டா வரணும். ஓகேங்களா? 35 வரணும் ரெண்டாவதுக்கு. ஸோ அடுத்து பாருங்க, இது பாருங்க 3 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி 6 ஸ்தானத்தில் புள்ளி வச்சிருக்கோம். 3 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும் நம்ம. அப்போ 0.135 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 4 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி இதே நம்ம என்ன பண்ணிப்போம், 0.0135 அப்படின்னு சொல்லி 4 ஸ்தானத்தில் புள்ளி வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 ஸ்தானத்தில் புள்ளி வச்சுட்டு நம்ம இப்போ ஈக்குவல் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஈக்குவல் பண்ணீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். ஸோ 5, இது 8, இது 9 ஆட் பண்ணீங்கன்னா 9. ஸோ 9.41. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 14.9985 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 14 இங்க பாருங்க, இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆர்எஸ்எல் செக் பண்ணிக்கலாமா? ஆர்எஸ்எல் புக்லயும் ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆர்எஸ்எல் புத்தகத்துல எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கேன். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில கேட்டிருக்காங்கன்னு எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மா. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த சம் பாருங்க 217. இந்த 207 சம்ல 1/2 பிளஸ் 11 1/2 பிளஸ் உங்களுக்கு இங்க பிளஸ் கொடுத்துருப்பேன் நான். இங்க கொஸ்டின்ல வந்து டைப்பிங்ல பிளஸ் வந்திருக்கும். அப்படி வந்தாலும் அது சேம் தான், சிமிலரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் தான். இப்போ இது ஆர்எஸ்எல் சம் தான். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துருவோம் நம்ம. ஓகேங்களா? சால்வ் பண்ணிடுவோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல 1/2 1/2 1/2 1/2 4 1/2 இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, நான் வெளியே எடுத்துக்கிறேன். 4 பெருக்கல் 4 1/2 இருக்குல்ல, அதனால 4 1/2. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துருச்சு, 2ன்னு வந்துருச்சு. ஸோ 2 அப்படி எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டேன். 4 1/2. இப்போ 11 ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1 1 1 1 இது 11 1111 இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க 111 ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வெறும் 11 ஒன்று இருக்கு. அப்புறம் 1 இருக்கு. இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், 4 3 2 1 வந்துடும். இப்படி வருது நமக்கு. இதோட இந்த 2 ஆட் பண்ணிக்கணும். இந்த 2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 இருக்குல்ல, மீதி இந்த 1/2 இருக்குல்ல, அதோட ரவுண்ட் வேல்யூ அது. ஸோ 2 அப்போ 1 2 4 6 வந்துடும். சாரி 1 2 3 6 வந்துடும். ஆன்சர் பாருங்க, ஆன்சர் டெல்லிமா. ஆன்சர் டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம ஆர்எஸ்ஆர் புக் செக் பண்ணலாமா? ஆர்எஸ்ஆர் புக்ல 207 சம் ஆன்சர் வந்து டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சால்வ் பண்ணிருக்கலாம். அடுத்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியோட பிஒய்க்யூ கொஸ்டின். ஓகேங்களா? டிஎன்பிசியோட பிஒய்க்யூ மாடல் தான். இங்க பாருங்க 1 + 1/x + 1 1 + 1/x + 2 1 + 1/x + 3 1 + 1/x + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த சம் வந்து பார்த்தா இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த சம் எங்க இருக்கு சார் அப்படின்னு பாத்துருவோம். ஆர்எஸ்ஆர் புக்ல கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க. ஆர்எஸ்ஆர் புத்தகத்துல 95வது சம்மா சம் இருக்கு. ஓகேங்களா? 95வது சம்மா கேட்டிருக்காங்க. எழுதி டிஎன்பிசி எழுதி வச்சிருக்கோம் பாருமா. சோ இது வரைக்கும் டிஎன்பிசி என்னென்ன சம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, எங்கிருந்து கேட்டிருக்காங்க, எந்த போர்ஷனுக்கு வைட்டேஜ் கொடுத்திருக்காங்க முதற்கொண்டு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நல்லா புரிஞ்சுக்கிங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வெறும் 15 கொஸ்டின் தான். ரீசனிங்ல ஒரு 10 கேள்வி. இந்த 10ல ஒரு 5 கேள்வி ஈஸியா இருக்கும், ஒரு 5 கேள்வி டஃபா இருக்கும். இந்த 15ல ஒரு 7 கேள்வி ஈஸியா இருக்கும், ஒரு நியர்பை ஒரு 8 கேள்வி கொஞ்சம் டஃப் அப்படின்றத செட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ரொம்பலாம் இருக்காது. ஓகேங்களா? ஈஸியா போடுற மாதிரி இருக்கும், டஃபா செட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நார்மலா மினிமம் பார்த்தா ஒரு 15 கிட்ட போட்டுடலாம். அப்படிதான் செட் பண்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்த சம் பாத்துங்க, நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆர்எஸ்ஆர் புக்ல தான் இருக்கு 95 சம், நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, இப்போ இந்த x+1 இங்க இருக்கு, x+1 இருக்கு. இந்த x+1 நீங்க இதோட இதோட பெருக்கும் போது நமக்கு என்ன வரும்னா, பெருக்கி இதோட கூட்டிக்கணும். இந்த பேட்டர்ன் அப்படின்னா வரும்னா நமக்கு x+2
டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு வரும். இந்த செட்டு நீங்க பெருக்கும் போது என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் பிளஸ் டூன்னு வரும், கீழே இருக்கிற டூ. இந்த செட்டு பெருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு வரும். ஓகே, அடுத்தது இந்த சம் வந்துச்சுன்னா ஓகேங்களா, எக்ஸ் பிளஸ் ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஃபோர் அப்படின்னு வரும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நார்மலா நீங்க இங்க பாருங்களேன், இந்த எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் கேன்சல் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு கடைசியா என்ன நிக்குதுன்னு பாருங்க. கடைசியா உங்களுக்கு என்ன நிற்கும் அப்படின்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் கீழே நிக்குது, இங்க எக்ஸ் பிளஸ் ஃபைவ் மேல நிக்குது. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு நிற்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு சி இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஆர்எஸ்ஆர்எல் புக் செக் பண்ணிடலாமா? ஆர்எஸ்ஆர்எல் புக்ல நமக்கு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்றது அங்க செட் பண்ணியிருக்காங்க, சி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா, பாத்துங்கம்மா, ரொம்ப ஈஸி தான்மா. நீங்க கிளியர் கட்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெருக்கணும், நல்லா புரிஞ்சு, இந்த இடத்துல பெருக்கணும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல கூட்டணும். ஓகேவா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பெருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கூட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த சம் ஒரு கொஸ்டின் வந்து மிஸ் ஆயிடு, நான் கட் பண்ணி எடுத்துட்டு வரல, அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த சம் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருப்பேன் நான் ஆக்சுவலிங்க, ரூட்லயே ஒரு சம் இருக்கும். ஓகேங்களா, இந்த சம் இங்கே சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இது ஆர்எஸ்ஆர்எல் புக்ல தான் அந்த சம் எடுத்துருக்குதா. ரூட் ஆஃப் சிக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் அப்படி இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம், போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆறு மட்டும் எடுத்துங்க. ஆறு பிரிங்க, பிரிச்சு என்ன வரும் உங்களுக்கு 2 3 அப்படி பிரிக்கலாம். உங்களுக்கு இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா நீங்க பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இங்க மைனஸ் எடுத்துக்கங்க. புரியுதுங்களா? பிளஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பெரிய நம்பர் எடுத்துங்க. அதே கொஸ்டின்ல மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் எடுத்துங்க. இங்க பிளஸ் தானே இருக்கு, அப்போ நீங்க 3 எடுத்துங்க. இது ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல இருக்கக்கூடிய சம்முமா. ஓகேங்களா, ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு சம். ஓகேங்களா, ஓகே, அடுத்த சம் போயிடலாமா? டன். இந்த சம் பாத்துக்கங்க. ஆக்சுவலி இது ஒரு மாடல் தான். இந்த மாடல் தான் இங்க கொடுத்துருக்கேன். சோ இங்க பாத்துக்கங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, 12வது சம் இப்ப சால்வ் பண்ண போது 12வது சம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா பாத்துக்கங்க, 561 பெருக்கல் 561 இது ஒரு பிராக்கெட். ஓகேங்களா, மைனஸ் 31 பெருக்கல் 31. ஓகே, இந்த போட்டு கீழே வந்து ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க 350. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்க. இங்க 2 நம்பர் சேமா இருக்கு, இங்க 2 நம்பர் சேமா இருக்கு. ஓகேங்களா, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் போட்டு கீழே வந்து எப்படி இருந்தாலும் ஏ பிளஸ் பியா இருக்கலாம், ஏ மைனஸ் பியா இருக்கலாம். ஏதோ ஒரு பேட்டர்ல கீழே கொடுத்துருப்பாங்க, நமக்கு தெரியாது அது என்ன பேட்டர்ன், நமக்கு தெரியாம இருக்கும். ஓகேங்களா, சரி, நான் சொல்றேன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி தான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த 2 நம்பர் எடுத்துக்கங்க. 561 13 எடுத்துக்கிறீங்க. 561 13 ஒரு தடவை என்ன பண்ணீங்க, கழிக்கிறீங்க. கழிங்க 0 3 5. ஓகே, அதே 561 31 ஒரு தடவை கூட்டுங்க 2 9 5. இது கூட்டல் கழித்தல். இப்ப இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாடல் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, 1 கழிக்கிறீங்க 1 கூட்டுறீங்க. இப்போ கீழே என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க. நீங்க கழிச்ச ஆன்சர் கீழே இருக்குதா, கூட்டின ஆன்சர் கீழே இருக்கான்னு பார்க்கணும். கழிச்ச ஆன்சர் தான் கீழே இருக்குது. அப்ப ஆன்சர் 100% கூட்டப்பட்ட ஆன்சர் தான் சரியான ஆன்சர். அடுத்துதான் ரெடி ஆன்சரா இருக்கும். இப்ப இதுதான் உங்களுக்கு கழிச்ச ஆன்சர் கீழே வந்துருச்சு அப்படின்னா அப்ப கூட்டப்பட்டதான் ஆன்சரா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியான சம். இதோட மாடல் தான் வச்சிருக்கேன். இந்த கொஸ்டின் நானே தான் எடுத்தேன், சோ நானே தான் செட் பண்ணேன். இந்த பாருங்க, அதோட டிஎன்பிசி கொஸ்டின் தான். அடுத்தது ஆர்எஸ்ஆர்எல் கொஸ்டின் இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ 256 11 மைனஸ் 144 இன்ட்டு 144. இங்க வந்து பார்த்தா கீழே என்ன கொடுத்துருக்காங்க 112. இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கழிச்சு போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 256 144 இது ரெண்டுத்தையும் கழிச்சாதான் நமக்கு என்ன வரும்னா 112 வரும். இது கழிச்சா, இப்ப கழிச்சா கீழே வருது அப்படின்னா கூட்டின ஆன்சர்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப 256 சோ 144. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க. இங்க 0 இது 1 போட்ட 0 மேல 1 போட்ட 4. சோ 400. ஆன்சர் வந்து 400மா. சோ இந்த மாடல்ல தான் நான் கொஸ்டின் செட் பண்ணியிருந்தேன். ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருந்து எடுத்திருந்தேன் இந்த கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் மாடல் நானே தான் செட் பண்ணியிருந்தேன், நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து இந்த சம் பாருங்கம்மா. இங்க பாருங்க, இந்த சம் பாருங்க ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல எடுக்கப்பட்டிருந்துச்சு. இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. ஓகேங்களா, டிஎன்பிசில இந்த கொஸ்டினா பண்ணிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க.
எடுத்துக்காட்டு 6 சுருக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு எடுக்கப்பட்டுச்சு. இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், எடுத்திருந்தேன். ஓகேங்களா, இங்க பாருங்க. ஆர்எஸ்ஆர் புத்தகத்தை தான் கேள்வி கேட்பாங்க. 100% சொல்றேன். ஆர்எஸ்ஆர் புத்தகத்தை படிச்சுங்க பிரதர் சிஸ்டர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன் சொல்றேன். ஆர்எஸ்ஆர் புத்தகத்தை கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம பேட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆர்எஸ்ஆர் புக் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா, நீங்க பாத்துக்கோங்க. சால்வ் பண்ணிடுவோம் நம்ம. இப்போ இது வந்து போர்ட் மாஸ் எடுத்துப்போம். இப்போ வி போர்ட் மாஸ் கான்செப்ட் புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, வி போர்ட் மாஸ் இப்படி இருக்கும். ஓகே, போர்ட் மாஸ் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 6 plus 6 plus 6 plus 6 divided by 6 divided by 4 plus 4 plus 4 plus 4 divided by 4. என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தானே, பி ஃபார் பிராக்கெட். பிராக்கெட் முடிச்சு விடலாமா? முடிச்சு விட்டுருவோம். 1 2 3 4. ஓகே, 4 6 24 முடிச்சுக்கலாம். டிவிசபிள் 6 இருக்கட்டும். இங்க பாரு, இங்க டிவிசபிள் இருக்கா? இது அடிச்சு கொடுத்தா 1 வந்துருமா? ஓகே, அப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 1 2 3 கூட்டிக்கலாம். 12 இருக்கு. ஓகேங்களா, ஸோ 3 4 12 அப்படி ஆச்சுன்னா 12 பிளஸ் 1 எடுத்துக்கலாம். இது அடிக்கும் போது நமக்கு 4 வருது. ஓகே, வந்துட்டு வர்றோம். 4 டிவைட் பை இது கூட்டும் போது நமக்கு 13. ஸோ 4 டிவைட் பை 13 இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் பாருங்க, சி இஸ் ரைட் ஆன்சர். போர்டு மாஸ்க் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆன்சர் 4 பை 13 இங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் 4 பை 13 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆர்எஸ்ஆர் புக்ல கொஞ்சம் சிம்பிளிஃபை போட்டிருப்பாங்க. பட் நீங்க நோட் பண்ணி, இந்த கொஸ்டின் டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் தான்மா. டிஎன்பிசி பிஒய்க்யூ, நீங்க உங்கள்கிட்ட மேபி பிஒய்க்யூ சீரிஸ் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க. பிஒய்க்யூல கேட்கப்பட்ட ஒரு சம் இது ஆக்சுவலி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இந்த சம் பாருங்க, இங்க இருக்க பாருங்கம்மா. ஸோ எடுத்துக்காட்டு 3. எடுத்துக்காட்டு 3ல ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் ஆஃப் 52 பிளஸ் ரூட் ஆஃப் 144. ஓகே, இந்த சம் தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, 14வது சம் பாருங்க. இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க இப்ப ரொம்ப ஈஸி தான், நல்லா பாத்துங்களேன். ஆக்சுவலி பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 16 கண்டுபிடிக்க முடியும் ஆன்சர். எப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும். இங்க ஷார்ட்கட் சொல்லிடுறேன். 248 இருக்கு. 248. இது 248க்கு அடுத்து வரக்கூடிய கொஞ்சம் பிளஸ், இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கிறதால அடுத்து வரக்கூடிய ரூட் என்னன்னு கேட்பாங்கன்னா 16 தான். ஏன்னா 16 ரூட் என்னன்னா 256 தான் 16 ஸ்கொயர். அப்ப பாருங்களேன், 48ல இருந்து சிமிலரா ஒரு 10 நம்பரோ ஒரு கொஞ்சம் நம்பரை ஆட் பண்ற மாதிரி இதுதான் இருக்கு. அப்ப ஆன்சர் இதுதான் அப்படின்னு நான் போட்டுருவேன். கண்ண முடிட்டு இப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. சரி, இல்ல சார் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னா நான் சொல்லி கொடுத்துறேன் பாருங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரூட் 144 வெளியே எடுக்கணும். ரூட் 144 வெளியே எடுத்தீங்கன்னா இப்ப நமக்கு தெரியும், நமக்கு 12 ஸ்கொயர் தான் வந்து 144. ஸோ 12 வெளியே எடுத்துட்டேன். ஓகேங்களா, இந்த 12 வெளியே எடுத்துட்டேன். பிளஸ் இந்த ரூட்டோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இங்க 52 ஒன்று இருக்குல்ல, அப்ப 52 நீங்க ஆட் பண்ணி இது ரூட் உள்ள வரும் உங்களுக்கு. சரி, ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா ரூட் 68 64 வரும். இந்த ரூட் 64 வெளியே எடுத்தா 8ன்னு வந்துடும். ஓகேங்களா, இந்த 8 எடுத்துட்டு போய் இந்த ரூட்டோட ஆட் பண்ணும். 248 பிளஸ் ஒரு 8 ரூட்டோட இருக்கும். ஆட் பண்ணும்போது நமக்கு 256 தான் வருது. ஓகேங்களா, இப்ப 256 எதோடைய ஸ்கொயர் அப்படின்னா 16 ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஆன்சர் டக்குன்னா பண்ணிருக்கலாம், பாம்பேன்னு எடுத்துருக்கலாம். சோ இந்த சம்ம நம்ம எங்க எடுத்திருக்கோம், ஆர்எஸ்ஆர் புத்தகத்துல எடுத்திருக்கோம். எடுத்துக்காட்டு 3வது சம்ம கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்க. இப்ப நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா, மேல ஒண்ணு சொன்ன பாருங்க. என்னன்னா இங்க பாருங்க, இங்க 2 கீழே 2 நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 4. கீழே 4 நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னது 2ன்னு சொல்லியிருந்தேன். இங்க கீழே 1 2 3 4ன்னு இருக்கு. 4 இருந்துச்சுன்னா ஆன்சர் 2. சால்வ் பண்ணி பார்த்துருவோமா? அதாவது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க ஃபார்முலாவை. ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குதுன்னா நீங்க கண்ண முடியும், என்ன நம்பர் கொடுத்தாலும் சரிமா, எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி ஆன்சர் 2 தான் வரும். கண்ணை மூடிட்டு நீங்க போட்டுடலாம். ஸோ ரொம்ப நீங்க ஸ்டிக் எடுத்துக்காம இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்பர்ஸ் காமனா தான் கொடுப்பாங்க. கொடுத்தா 2 நம்பர் ரிப்பீட் ஆகும், இந்த நம்பர் வேற எதுவும் ரிப்பீட் ஆகாது. ஸோ கண்ணை மூடிட்டு கீழே மட்டும் பாரு, வேற எதையும் பார்க்காது. கீழே 1 2 3 4 நம்பர்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஆன்சர் 2 இருந்துச்சுன்னா 4 அப்படின்னு மாத்தி போட்டு வந்துடும். அவ்வளவுதான். ஓகேங்களா, எப்படி கேட்டாலும் அதுதான் ஆன்சர், வேற ஆன்சரே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, ஆர்எஸ்ஆர் வால்ல 61வது சம் நம்ம எடுத்திருக்கோம். ஆர்எஸ்ஆர் வால்ல நம்ம 61வது சம் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 61வது சம். ஸோ சால்வ் பண்ணிடுவோம். இங்க இருக்கு பாருங்க, நல்லா பாத்துங்க.
ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் 169 இஸ் ஈக்குவல் டு 54 டிவைட் பை 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, சால்வ் பண்ணிடுவோமா? சரி, இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 169 ஈக்குவல் டு 54 டிவைட் பை 39 இப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு சம். ஓகேங்களா? இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த 169 13 ஸ்கொயர், இது ரூட் விட்டு வெளியே எடுத்தா 13, நல்லா புரிஞ்சு, இது ரூட் விட்டு வெளியே எடுத்தா 13, அந்த 13 3ஆல பெருக்குனாதான் நமக்கு என்ன வருது, 39 வருது அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? எஸ். அப்ப கண்டிப்பா இந்த நம்பர்லயும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, 3 மல்டிபிள் பண்ணிருப்பாங்க. இதோட ஏதோ ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும், அந்த நம்பரோட நமக்கு 3 மல்டிபிள் பண்ணி தான் நமக்கு என்ன வந்திருக்கும், 54 வந்திருக்கும். அது எந்த நம்பர் வேணும் அப்படின்னா, நீங்க எக்ஸ், இந்த எந்த நம்பர் வேணும் எக்ஸ் வச்சுக்கிட்டு இந்த 54 நீங்க 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அது கிடைச்சிடும். படிச்சு கொடுத்தா 1 டைம் வரும். ஓகேங்களா? 1 மீதி 2 வரும், அப்ப 8. ஓகேங்களா? 3 8 24 18. அவன் 18 தான் இங்க இருக்கக்கூடிய 18ன்றது அந்த நம்பரை 3ஆல மல்டிபிள் பண்ணிருக்கான். அப்ப எக்ஸ் இதோட 18ஓட தான் 3 மல்டிபிள் பண்ணிருப்பாங்க. அப்ப 18 ஸ்கொயர் தான் ஆன்சரா இருக்கும். 18 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 18 ஸ்கொயர் இருக்குங்களா, தெரியலையா? சால்வ் பண்ணிடலாம். 0 1 8 8 64. ஓகேங்களா? சாரி, 8 8 64 இப்படி போட்டுட்டு நீங்க 1 8 8 2 16 இப்படி சால்வ் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும் உங்களுக்கு ஆன்சர். 4 2 1 ஆட் பண்ணீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ 3 2 4 அப்படின்னு சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம், உங்களால முடியும். ஓகேங்களா? 3 2 4 இஸ் ரைட் ஆன்சர். ஆர்எஸ் சர்வல்ல கேட்கப்பட்டிருக்க சமுதாயமா இந்த கொஸ்டின் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, பிஓக்யூ தான் இது. ஓகேங்களா? ஸோ நான் பிஓக்யூ கட் பண்ணி வைக்கல, பட் ஆர்எஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த சம் இங்க கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க, இந்த சம் பாருங்க. எடுத்துக்காட்டு 23 இதான் எடுத்திருக்கு. சிம்பிளிபிகேஷன்ல எடுத்துக்காட்டு 23 தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? சரி, சால்வ் பண்ணிடுவோமா? பாருங்க, 17ஆம் சம் பாருங்க. பாருங்க, இப்ப என்ன பண்ணா, இதை இதோட பெருக்கி இதோட நம்ம என்ன பண்ணோம், கூட்டலாம் கழித்தலாம் பண்ணோம். இப்படி கழிக்கும் போது இங்க 1ஓட 3 பெருக்கும் போது 3, அதோட கழிக்கும் போது 2/3 வந்துடும். 2/3 இதை பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஒரு 4 4 4ஓட 1 கழிக்கும் போது நமக்கு என்ன வந்துடும்னா 3/4 வந்துடும். இப்படியே சிமிலரா போகும்போது இங்க 4/5 இப்படியே போயிட்டே இருக்குமா. பினிஷிங்ல நமக்கு என்ன வரும், இந்த 100 தூரம் பெருக்கும்போது 100 - 1 99 99 டிவைட் பை 100 அப்படின்னு வந்துடும். இப்ப பாருங்க, இந்த 3 இந்த 4 4 இந்த 5 இருக்கட்டும். இப்ப நல்லா பாருங்க, இங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். இங்க கட்டாவாம இருக்கிற நம்பர் மேல 2, மேல இங்க ஒரு இடத்துல மேல எடுத்துட்டுனா அதோட நீ கடைசி கீழே தான் எடுக்கணும். இப்படிதான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தான் எடுத்துக்கணும். இப்படி சால்வ் பண்ணும்போது 2 டிவைட் பை 100 போட்டுட்டு நீங்க இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 டிவைட் பை 50 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். 1 டிவைட் பை 50 ஆன்சர் பாருங்க. பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்பதமா, போடலாமா, போடக்கூடிய சம்பதம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஆர்எஸ்ஆர் வால்ல ரோமன் நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ரோமன் நம்பர்ஸ்ல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்பவுமே நான் வச்சுங்க. ரோமன் எண்களை பொறுத்த வரையில் கீழே உள்ளவற்றில் எது சரியான வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே உள்ளவற்றில் எது சரியான வரிசை கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ஷார்ட் கட் சொல்லி வச்சிருக்க பாருங்க. எம்டி நம்ம எழுதி போட்டுருவோம் கீழே. ஓகேங்களா? எம்டி இதுக்கு நம்ம இங்க கொஸ்டின் எடுத்திருக்கோம், அதே கொஸ்டின் தான் இங்க பாருங்கம்மா. இங்க இருக்கிற கொஸ்டின் தான் நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ பாருங்க, ஆர்எஸ்ஆர் வால் தான் நம்ம எடுத்திருக்கோம். நான் ஸ்கூல் புக்ல எந்த கொஸ்டின்ஸ் எடுக்கலாமா, ஆர்எஸ்ஆர் புத்தகத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கேன், மேக்ஸ். ஓகேங்களா? ரோமன் எண்களை பொறுத்த வரையில் கீழே உள்ளவற்றில் எது சரியான வரிசைன்னு கேட்கறாங்க. ஓகே, இருக்கட்டும். ரோமன் எண்கள் இப்போ என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஆன்சர் என்ன சார் கேட்கறாங்க பாருங்க. எம்டி சிஎல் அப்படின்னா, எம்டினா நம்மளுடைய ஒரு கம்பெனி வேலை செய்யும்போது எம்டி இருப்பார்ல, எம்டி கேஷுவல் லீவ் எடுத்துட்டாரு, கேஷுவல் லீவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எம்னா நமக்கு 1000ன்னு வரும், டினா 500ன்னு வரும், சினா 100ன்னு வரும், எல்னா 50ன்னு வரும். அப்போ இதுல பெரிய நம்பர் எது, இதுதான். அப்ப இந்த சிம்பிள், பெரிய சிம்பிள் வச்சு இங்க லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஆன்சர் வந்து சி ரைட் ஆன்சர். அப்ப எம்டி கேஷுவல் லீவ் எடுத்துட்டாரு, அப்படிதான் ஷார்ட் கட். இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கங்க, சால்வ் பண்ணிக்கங்க. ஆர்எஸ்ஆர் புத்தகத்துல 21 சம் சிம்பிளிபிகேஷன் டாபிக்ல கவர் ஆகும். அடுத்து பாருங்கம்மா, அடுத்து 61 சம். இந்த சம் கவர் பண்ணியிருக்கோம். ஆர்எஸ்ஆர் புத்தகத்துல இந்த சம் எடுத்துக்கணும். 61 சம் 143 என்ற எண்ணை வகுத்து ஒவ்வொரு முறையும் மீதி 3 தரக்கூடிய பகா எண்ணா, பகா எண் முறையே என்னன்னு கேட்டு வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? நம்ம எடுத்த சம்ம ஷோ பண்ணிட்டோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, 143 என்கின்ற எண்ணை வகுத்து ஒவ்வொரு முறையும், ஓகேங்களா, மீதி 3 கொடுக்கக்கூடிய பகா எண் முறையன்னு கேட்டாங்க. இப்போ மீதி 3 வருதான், எனக்கு மீதி 3 வேணாம். அப்ப என்ன பண்ணிட்டு 143ல நீ என்ன பண்ணிட்டு 3 கழிச்சு விட்டுரு. கழிச்சு விட்டா 140 நமக்கு வந்துடும். கரெக்டா 140 வந்துடும்.
இப்ப இங்க இருக்கக்கூடிய எந்த நம்பரு இந்த 140 கரெக்டா வகுக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? எந்த நம்பர் கரெக்டா வகுக்கும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஓகேவா? இப்போ 2 வகுக்கும். இந்த 140 2ஆல வகுப்படும். ஆனா 11ஆல வகுப்படாது. ஓகே? 3ஆல வகுப்படாது. 3ஆல வகுப்படாது. ஆனா 7ஆல வகுப்படும். 11ஆல வகுப்படாது. ஓகேங்களா? 13ஆல வகுப்படாது. இது வகுப்படக்கூடிய ஒரே நம்பர் 5ஆல வகுப்படும். 0 முடியுது. 7ஆல வகுப்படும். 14 2 7ஆல வகுப்படும். ஆன்சர் டி இஸ் ரைட் ஆன்சர். இப்படி ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. ஈஸியா போட்டுடலாம் இந்த சம்மு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 193 சம்மு ஆர்எஸ் ரால் புக்ல இருந்து எடுத்திருக்கோம். 274 இன்ட்டு 318 இன்ட்டு 577 இன்ட்டு 313 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் ஒற்றை இடத்து இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம்மு நம்ம என்ன பண்ணிடுவோம், காட்டிடுவோம். இந்த சம்மு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ஏதோ எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆர்எஸ் ரால் புத்தகத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஷெடியூல்ல அதை சொல்லியிருந்தேன். ஷெடியூல் என்ன சொல்லியிருந்தோமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒற்றை இடத்து இலக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஒற்றை இலக்கம். சரி, இப்போ இது எல்லாத்துலயுமே இங்க பாருங்க, இந்த 4 மட்டும் எடுத்துங்க. 4, 8, 7, 3 எல்லாத்துலயுமே சிங்கிள் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். 4, 8, 7, 3. இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 4 8 32, 4 8 32, 7 3 21. கரெக்டுங்களா? 21. இப்போ இதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் மட்டும் இது இருக்குங்க. 2 × 1 = நமக்கு 2ன்னு வரும். ஆன்சர் வந்து நமக்கு ஏசிய ரைட் ஆன்சர். ஏசிய ரைட் ஆன்சர். சால்வ் பண்ணி பார்த்துலாமா? இங்க பாருங்க, ஏசிய ரைட் ஆன்சர். ஏ தான் ரைட் ஆன்சர். 2 தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த சம் பாருங்க. 229 சம் ஆர்எஸ் புத்தகத்துல டிஎன்பிசில கேட்கப்பட்ட ஒரு சம்மா. ஒரு எண் 11 மற்றும் 13 ஆகிய இரண்டு ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா வகுப்படும் எனில் அது கண்டிப்பா என்ன இருக்கும், 11 13 மல்டிபிகேஷனா தான் இருக்கும் அந்த எண் கண்டிப்பா. ஓகேங்களா? மல்டிபிளா தான் இருக்கும். இது ஒரு பேசிக்கான சம் தான். பட் இந்த சம்மே டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் கொடுத்து வச்சிருக்கோம். ஒரு எண் 11 மற்றும் 13 ஆகிய இரண்டு எண்களுமே வகுப்படுது அப்படின்னா அது ரெண்டுமே 11 மற்றும் 11 13 மல்டிபிகேஷனால தான் இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சிம்பிள் சம், அது சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அடுத்து பாருங்க 226 சம் பாருங்க. 226 சம் ஆர்எஸ் புக்ல சுருக்குகின்ற தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு டர்ம் 226 சம். ரொம்ப ஒரு முக்கியமான சம் தாமா இது. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்ணிடுவோம், சால்வ் பண்ணிடுவோம். நம்ம ஸ்டைல சால்வ் பண்ணிடுவோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல 3 3 1 2 3 4 5 6 7 7 டைம் 3 இருக்குமா? 7 டைம் 3 இருக்கு. ஓகேங்களா? 1 எத்தனை டைம் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ 14 1 இருக்குமா? ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஆப்ஷன் பாருங்களேன். 3ஆல் வகுப்படாது, 3ஆல் வகுப்படாது, ஆனா 11ஆல் வகுப்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11ஆல் வகுப்படும் ஆனால் 3ஆல் வகுப்படாது, மாறி மாறி கொடுத்துருக்காங்க. சரி, இருக்கட்டும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்னு நம்ம என்ன பண்ண அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். எப்படி கூட்டலாம்னா 3 + 1 + 1 + 3 + 1 + 1 + 3 + 1 + அப்படி போட்டே போற மாதிரி இருக்கும். ரொம்ப லாங்கா போகும். அப்படி இந்த எத்தனை மொத்தம் 3 இருக்கு, மொத்தம் எத்தனை 1 இருக்குன்னு கூட்டிட்டேன். ஸோ 7 3 21. ஸோ 14 1 × 14 தான். ஆக மொத்தம் நம்ம கூட்டும் போது நமக்கு வந்து 35 வருது. ஸோ 35 இருக்கு டோட்டலா. 35 கூட்டினா இது மொத்தத்தையும் கூட்டினா ஒரு 35 வரும். அதுதான் 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுதா. இப்ப 35 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப பாருங்க, 3ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் தூக்குங்க. இது வகுப்படாது. ஓகே, 2ஆல் வகுப்படும்ன்றாங்க. அப்ப 3ஆல் வகுப்படாத இது வராது. ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு கிளியர் கட் ஆகி போச்சு. சரி, இப்ப நீங்க என்ன பண்ண அப்படின்னா அடுத்த சம் எடுக்கணும். அடுத்த சம் என்னன்னா, இப்ப 3ஆம் வாய்ப்பாட்டில் முடிச்சிச்சு, 3ஆல் வகுப்படுத்தி முடிச்சிட்டோம். இப்ப 11ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும். இப்போ 1 to 1 நம்ம செக் பண்ணோம். 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுறது நமக்கு தெரியும். 1 விட்டு 1 நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். 1 to 1 செக் பண்ணா நமக்கு 11ஆம் வகுப்பு தரும். இப்போ 3 1, அதுக்கப்புறம் 3 1, அதுக்கப்புறம் 3 1 to 1 செக் பண்ணோம். அப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 1. இதை மொத்தத்தையும் நீங்க கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 19ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 1 3 இதை இந்த செட்டு 1 to 1 கூட்டணும். இப்படி கொண்டு விட்டதை கூட்டு வந்தீங்கன்னா 16ன்னு வரும். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 3ன்னு வரும். ஆக்சுவலி 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும் அப்படின்னா கண்டிப்பா அது 0 அல்லது 11 இந்த 2 நம்பர்ல முடிஞ்சிருக்கணும். அப்பதான் அது வகுப்படும். இங்க வெறும் 3ஆல் மட்டும் தான் இது நமக்கு வருது. அப்ப இதுவும் வகுப்படாது. அப்போ ஆன்சர் எது அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏ தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏ மட்டும் தான் நமக்கு சரியான ஆன்சரா இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கணும் இதை. ஓகேங்களா?
அடுத்து சம் பாருங்க 313 சம் 303 சம் ஆர்எஸ் புத்தகம். இந்த சமத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஒரு எண்ணெய் அப்படின்னு நம்ம சால்வ் பண்றோம். ஒரு எண்ணெய்ன்னு கொடுக்குறாங்களா, அப்படியே நான் சொல்ற மாதிரி சால்வ் பண்ணுங்க. ஒரு எண்ணெய் நீங்க 136 வகுப்படுத்துறீங்க. ஒரு எண்ணெய் 136 வகுக்கும் பொழுது மீதி 36 கிடைக்குதான். ஓகே, அதே எண்ணெய் ஓகேங்களா, அதே எண்ணெய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 17 வகுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, என்ன நம்பர் கிடைக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, என்ன நம்பர் கிடைக்குன்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எண்ணெய் 136 வகுக்கும் பொழுது உங்களுக்கு 36 கிடைக்குதான். அதே எண்ணெய் 17 வகுக்கும் போது என்ன கிடைக்குன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான சம்படா, ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். இந்த நம்பரையும் இந்த நம்பரை மட்டும் வகுத்துருங்க, ஆன்சர் வந்துடும். இந்த 2 நம்பர் மட்டும் வகுத்து ஆன்சர் வந்துடும். 36 டிவைட் பை 17. இது நமக்கு 10th புக்ல இந்த மாடல் இருக்கும் ஒன்று. ஓகேங்களா, 10th புக்ல. இப்ப இதுல எத்தனை 17 இருக்கு இதுல பாக்கணும். எத்தனை 17? ஓர் 17 17, 2 17 34. அப்ப மீதி நமக்கு என்ன ஒரு மீதி நமக்கு 2 தான் மீதி. அப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, மீதி என்ன தான் கேக்குறாங்க. மீதி 2 தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஏ. ஸோ இந்த சம் ஆர்எஸ் புத்தகத்துல எடுக்கப்பட்டுருந்துச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் சால்வ் பண்ணியிருக்கேன், பாத்துக்கங்க. 303 சம். ஓகேங்களா, அடுத்தடுத்த மாடல்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்த டெஸ்ட்ல நம்ம அதை கவர் பண்ணுவோம். ஓகேங்களா, அடுத்து இந்த சம் பாருங்கம்மா, 370. ஓகேங்களா, 370 சம் பாருங்க. 100 மற்றும் 200க்கு இடையே எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 100 மற்றும் 200க்கு இடையே எத்தனை பகா எண்கள் இருக்கு. ஸோ ஆர்எஸ் புத்தகத்தில் எடுக்கப்பட்ட சம் தான், நாங்களும் எடுத்துட்டு வரல. 100 மற்றும் 200க்கு இடையே எத்தனை பகா எண்கள் இருக்கு இந்த கொஸ்டின். நம்ம பொதுவா 1ல இருந்து 100 வரைக்கும் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் எத்தனை பகா எண்கள் இருக்கும். 25 இருக்கும். அதே 100ல இருந்து 200 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னா நீங்க 21 பகா எண்கள் இருக்குன்னு சொல்லிடணும். அவ்வளவுதான். ஓகேங்களா, 21 இஸ் ரைட் ஆன்சர். இதே 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் கேட்டாங்க அப்படின்னா நீங்க 15ன்னு சொல்லணும். ஓகேங்களா, ஸோ கேர்ஃபுல்லா பாத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ ஆர்எஸ் புத்தகத்தில் எடுக்கப்பட்ட சம் தான் 370 சம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க லாஸ்ட் சம் 25 சம். இந்த லாஸ்ட் சம் பாருங்க, ஆர்எஸ் புத்தகத்துல உங்களுக்கு 224 சம், சரி 424. ஒரு தேர்வுல ஒரு மாணவர் ஒரு சார் அந்த அதே கொஸ்டின் தான், சேம் கொஸ்டின் தான், இந்த கொஸ்டின் எடுத்திருந்தேன். ஸோ ஆன்சர் 80. ஸோ சால்வ் பண்ணிடுவோமா நம்ம. ஓகே, ஸோ எப்பவுமே நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஹை டிவைட் பை லோ அப்படி எடுத்துக்கணும். ஹை டிவைட் பை லோ இந்த பேட்டர்ல இந்த சம் சால்வ் பண்ண. நீங்க ஹை டிவைட் பை லோன்ற பேட்டர்ல சால்வ் பண்ண சம். என்ன சார் ஹை டிவைட் பை லோ அப்படின்னா, இப்போ இருக்கிற பெரிய நம்பர்ல என்ன இருக்கு பாருங்க. கொஸ்டின் படிக்காமலே ஆன்சர் பண்ணலாம். ஒரு தேர்வுல ஒரு மாணவருக்கு ஒவ்வொரு சரியான விடைக்கும் 4 மதிப்பெண் கிடைக்குமா, ஒவ்வொரு தவறான விடைக்கும் ஒரு மதிப்பெண் குறைச்சிருவாங்களாம். ஒரு மாணவன் கேட்கப்பட்ட 200 கேள்விக்கும் விடையளிச்சுட்டானா 200 மதிப்பெண் எடுத்தார் எனில் அவர் சரியாக விடையளித்த கேள்விகள் எத்தனைன்னு கேட்கறாங்க. இப்ப ஹைனா நீங்க பெரிய நம்பர் மேல எழுதிங்க. இருக்கிறதே பெரிய நம்பர் 200 தான். இதுல இங்க ஒரு 200, இங்க 2 நம்பர் இருக்கும். 200ன்ற பெரிய நம்பர் சார் மேல எழுதிக்கிங்க. சின்ன நம்பர் கீழே எழுதிக்கிங்க. 4 1 இப்படி எழுதிங்க. அது கொடுத்து அந்த ஆர்டர்லயே எழுதிக்கிங்க. 4 தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, 1 தான் கொடுத்து. இப்ப கேள்வி நமக்கு பாருங்க, சரியான அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான கொடுத்துருக்காங்க. எப்பவுமே மேல பிளஸ் தான் ஒரு கன்ஃபார்ம். எப்பவுமே மேல பிளஸ் தான், வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இங்க சரியான கொடுத்தாங்கன்னா கீழே நீங்க பிளஸ் போட்டுக்குங்க. தவறான கொடுத்தாங்கன்னா கீழே மைனஸ் போட்டுக்கணும். இப்ப வச்சு சால்வ் பண்ணுங்க. 400 டிவைட் பை 5 அடிச்சு கொடுத்தா நமக்கு அடிச்சு கொடுத்தா 80. ஒரு 0 மட்டும் இருக்கும். 8 5 40. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 80ன்னு வரும். ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆர்எஸ் புத்தகத்திலிருந்து மொத்தம் 25 சம்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இது மொத்த சம்ஸுமே ஆர்எஸ் புத்தகம் தான்மா. வெளியே இருந்து நாங்கள் எங்க கொண்டு வரல. முழுக்க ஆர்எஸ் புத்தகத்தை மட்டுமே தழுவிதான் எடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டாபிக்ஸும் உள்ள கவர் பண்ணி நம்ம யூடியூப்ல கொண்டு வருவோம். மறக்காம இப்பதான் நீங்க புதுசாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட ஆதரவு எப்பவுமே நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஓகேங்களா, நன்றிமா.